விஜய் அவர்கள் எந்த சின்னத்துல போட்டி போட போறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளை தமிழ்நாடு அரசியல் ஏற்படுத்தியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட முக்கியமான சின்னங்களை கோரிக்கையா வச்சிருக்காரு. பொது சின்ன கோரிக்கை அப்படிங்கிறது எழுந்திருக்கு. ஆட்டோ சின்னம் அப்படிங்கிறது முதலாவதாக கோரப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. எதற்காகனா வேட்டைக்காரன் திரைப்படம் தொடங்கி வெகுஜன மக்கள் பொது பயன்பாட்டுக்கு தினசரி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வாகனமாக ஆட்டோ இருக்கிறதுனால ஆட்டோ சின்னம் கோரப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இரண்டாவதாக விசில் வெற்றியின் சின்னமாகவும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவும் விசில் அப்படிங்கிறது பிகில் படத்தில் பயன்படுத்தப்பட்ட இங்கே அது பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மிகப்பெரிய லெவலில் சிறுவர்கள் முதல் பெரியவர்களுக்கு அறியப்பட்ட சின்னமா இருக்கிறதுனால விசில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. கிரிக்கெட் பேட் பந்துகளை மட்டும் துவைத்தெறிவதற்கு அல்லாமல் சமூக நீதிக்கு எதிரான அவலங்களை துவைத்து எறிவதற்காகவும் கிரிக்கெட் பேட் அப்படிங்கிற சின்னம் சூஸ் பண்ணிருக்கிற தகவல் வந்திருக்கு. அடுத்ததாக கப்பல் தமிழக மீனவர்கள் லட்சக்கணக்கில் இலங்கை கடற்படையினரால சுட்டுக் கொண்டுட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறதுனால தாவேக்காவினர் அதற்கு எதிரான போராட்டங்களை வலுக்க எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மீனவர்கள் மட்டுமல்லாது அனைத்து வெகுஜன மக்களினுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் கவர்வதற்காக கப்பல் சின்னம் தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி வந்திருக்கு. இதுல எந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உங்களுடைய கருத்து, விஜய் எந்த சின்னத்தில் போட்டியிட்டால் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பேஜை ஃபாலோ பண்ணுங்க.